ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்க. 10th எக்ஸாம், அதனால் கொஞ்சம் கேப் போட வேண்டியதாச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு என்ன வீடியோனா, பிஜிஎம்ஐயில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதை பற்றி தான் இன்றைக்குள்ளே கண்டென்ட்டு. என்னென்னா, பின்னாடி ஒரு கார் இருக்குல்ல, புக்காட்டி, அந்த காரில் ஒரு ஸ்பின் பண்ண போது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுதான் இன்றைக்குள்ளே வீடியோவே. என்னென்னா, எங்கள் அப்பாட்ட நான் கேட்டிருந்தேன், இந்த புக்காட்டி கார் ஒன்று வேணும், அது கேமில் உள்ள, எங்கள் அப்பாவும் கேம் ப்ளே பண்ணுவாங்க அதனால். ஸோ அப்போ வந்து 2 டோக்கன் வாங்கி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ அதுக்குள்ளே போயிடும். 2 டோக்கன் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த டோக்கனில் என்ன பிளான்னா, அப்பாவுக்கு ஒரு காரு, எனக்கு ஒரு காரு, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். இது எப்படி கிஃப்ட் பண்ணுறேன்னு பார்க்குறக்கு வேண்டிய ஒரு ரெட் கலரில் ஒரு புக்காட்டி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது பிறகு தான் கிஃப்ட் பண்ண முடியும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த ரெட் புக்காட்டி பர்ச்சேஸ் ஆகிட்டு அது பிறகு தான் கிவ் கொடுக்க முடியும். அந்த கிஃப்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த கிவ் கொடுத்துட்டு அந்த ஆல்வின் பாய் தான் என்னோடய ஐடி. ஸோ அந்த கிவ் கொடுத்தேன். கிவ் கொடுத்த உடனே சென்ட் ஆகுது, இப்படி தான் சென்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு தேவை இந்த ப்ளூ கலர். அதனால் மறுபடியும் ஒரு டோக்கன் ட்ரெஸ்ஸில் அந்த டோக்கனை எடுத்து வாங்கிட்டேன், பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ ரெட்டில் நம்ம என்ன பண்ணோம், அந்த ரெட் கலர் புக்காட்டி வாங்கும்போதே என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதே தான் இந்த ப்ளூக்கும். மறுபடியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகல. ஐபேட் அப்போட டேப் அது. ஸோ மறுபடியும் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ப்ளூ கலர் கிவ் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு நோ கரன்சின்னு காட்டிட்டு, ரெட் கலர் புக்காட்டியில் என்ன பண்ணோமோ அதான் இதுக்கும் பண்ணேன். ஆனால் இதில் என்னாச்சு, கிவ் கொடுக்க போது நோ கரன்சின்னு வந்துருச்சு. இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு போய் பார்க்கும்போது 2 புக்காட்டி அப்போட அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த அப்போ வந்து பென்லி கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கொஞ்சம் டோக்கன்ஸ் சேமித்து வச்சுருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் ஒரு புக்காட்டி டோக்கன் வாங்கி அது பிறகு தான் எனக்கு சென்ட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா அப்போ ரொம்ப நாள் சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பென்லி என்னாட்டி வந்துச்சுன்னா அதை வாங்கலாம் அப்படி சொல்லி பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டோக்கன் வச்சு தான் எனக்கு இப்போ மறுபடியும் ஒரு டோக்கன் வாங்கி இப்போ எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. நான் பண்ண அந்த சின்ன மிஸ்டேக்கால் ஒரு டோக்கன் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன பிளான்னா, அப்பாவுக்கு ஒரு புக்காட்டி, எனக்கு ஒரு புக்காட்டி. ஆனால் தேவையில்லாமல் 2 புக்காட்டி அப்பா வாங்கிட்டாங்க. அது நான் பண்ணேன், நான் தான் அதை ஓப்பன் பண்ணேன். என்னமோ ஒரு அவசரத்தில் தப்பாக கொடுத்து வேஸ்ட்டாக போச்சு. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ எடுத்துக்கோங்க. இது எப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு சூப்பர் கார் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் யாருக்காட்டி கிஃப்ட் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு கிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த இதுலேயே வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லோரும் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.